மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அமுதக்கரங்கள் என்ற தலைப்பிலே நாள்தோறும் 2 இடங்களில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டியை வழங்குகின்ற திட்டத்தை பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி முதல்வருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டமானது இன்றைக்கு 175வது நாளை நோக்கி மகிழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த திட்டத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை அனைவருக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கொளத்தூர் பகுதியில் 2 வட்டங்களில் இந்த திட்டம் இன்றைக்கு இந்த திட்டத்தால் 500க்கும் மேற்பட்ட ஒவ்வொரு இடங்களிலும் காலை உணவை வழங்கி இருக்கின்றோம். இதற்கு உடனிருந்து ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கின்ற பகுதி காப்புத்துறை செயலாளர் அன்றைக்கினிய முரளி அவர்களுக்கும் சந்திர அவர்களுக்கும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அனிதா அவர்களுக்கும் வட்டக்கழக செயலாளர்கள் ஊமதுரை அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்காக முழுமையாக ஒத்துழைப்பை கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் இந்த திட்டத்தை இன்றைக்கு 175ஆம் நாள் திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்ற மாண்புமிகு பெரும் போற்றுதலுக்குரிய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அருமையண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்புடையதாக நாங்கள் கருதி அவரை இந்த திட்டத்திற்கு இன்றைக்கு அழைத்து இந்த 175ஆவது நாள் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றோம். தொடர்ந்து எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆண்டு முழுவதும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வரையில் இந்த அமுதக்கரங்கள் திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளோம். சராசரியாக ஒரு நாளைக்கு 1200 பேர் என்று கணக்கெடுத்து கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்களுக்கு இதுவரையில் இந்த அமுதக்கரங்கள் திட்டத்தின் வாயிலாக காலை சிற்றுண்டியை வழங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் 3 வகையான உணவும் 2 வகையான சட்னி சாம்பார் போன்றவற்றையும் ஒரு வடை கேசரி 300 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீர் பாட்டில் ஒரு பாதாம் பால் ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு நாளைக்கும் இட்லி பொதுவாக அனைத்து நாட்களிலும் இருக்கும். ஒரு நாளைக்கு சப்பாத்தி பொங்கல் கிச்சிடி அப்படி என்று மற்ற 2 உணவுகளை மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த திட்டத்தில் பெருத்த வரவேற்பு இருக்கின்றது. காலை உணவுக்கு பெரும் உதவியாக இந்த திட்டம் அமைந்தது. முதலமைச்சர் இந்த தாய்மானவர தோல்வி மையத்தால புதிய திட்டங்களை திமுக அரசு அறிவித்து வருகிறது. ஒரு ஆட்சி ஏற்பட்டவுடன் ஒட்டுமொத்தமாக அனைத்து திட்டங்களையும் ஒரே நாளில் அறிவித்துவிட்டு செயல்படுத்த முடியாது. முதலில் ஆட்சி ஏற்பட்டவுடன் அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள், அடுத்து மக்களுக்கு தேவைப்படுகின்ற இன்றியமையாத பல்வேறு தேவைகள், இவைகளை ஒன்றின் ஒன்றாக நிதிநிலைக்கேற்ப மக்களுடைய அதிக தேவைக்கேற்ப திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றோம். தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஒருபுறம் என்றாலும் அறிவிப்பில் இல்லாத மக்களுடைய தேவைகளுக்காக அவ்வப்போது இது போன்று பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்திருக்கின்றோம். அறிவிக்கப்படுகின்ற திட்டங்களுடைய கால அளவு விமர்சிக்காமல் அறிவிக்கப்படுகின்ற திட்டங்களால் மக்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துகள் இல்லை என்றாலும் வசைபாடுகள் அற்று இது போன்ற திட்டங்களுக்கு உறுதியாக நின்று மேலும் உற்சாகப்படுத்துவதுதான் பொறுப்புள்ள எதிர்கட்சியுடைய கடமை என்பதை அன்பிற்கினிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.